வேலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கார்த்திகன் இன்று சட்டமன்றத்தில் கேள்வியை எழுப்பினார். வேலூர் தொகுதிக்கு வேட்பாளர் அருள்மிகு தர்மராஜ திரௌபதி அம்மன் திருக்கோயில் குடமுழக்கம் நடத்த அரசு முன்வருமா என்ற கேள்விகளுக்கு பதிலளித்த வேலூர் கட்டுப்பாட்டில் வரும் இணை ஆணையர் அலுவலகம் எப்போது திறக்கப்படும்? இந்த ஆட்சி வந்த கோவில்கள் மூடிவிடுவார்கள் என சிலர் கூறினார்கள். ஆனால் கோவிலை அன்னதான திட்ட கோவில் நகைகளின் மூலம் வருமானம் பல்வேறு குடமுழக்கங்கள் நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அதற்கு அமைச்சர் பதிலளித்த போது, திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் 2.58 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடைபெறுவதாகவும் 25% பணிகள் முடிவெட்டும். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கு முன்னதாகவே குடமுழக்கும் பணிகள் முடிவு பெறும். பராசக்தி விநாயகர் திருக்கோயில் பெருந்துறை 27 பணிகளில் 37 லட்சத்து ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 திருக்கோயில்களுக்கு குடமுழக்கம் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் வேலூர் இணை ஆணையர் அலுவலகத்திற்கு 2.95 கோடி ரூபாய் செலவில் 55% பணிகள் முடிவு பெற்றுள்ளதாகவும், செப்டம்பர் மாதம் முன்பாக இணை ஆணையர் அலுவலகம் திறந்து வைக்கப்படும். இந்த ஆட்சிக்கு பிறகு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 2 ஆணையர் அலுவலகம் திறக்கப்படும். மேலும் 6 இணை ஆணையர் அலுவலகம் இந்த ஆண்டு இறுதிக்குள் திறக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். காட்டுமன்னார் கோயில் டெல்டா பகுதியில் அறிவிக்க அரசு ஆலோசனை செய்து வருகிறது. விரைவில் அது டெல்டா பகுதியாக அமைக்கப்படும். அமைச்சர் துரைமுருகன் தமிழக சட்டப்பேரவை கேள்வி நேரத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கிரீஷ் செங்கம், தொகுதி செங்கத்தில் உள்ள நீர்வளத்துறை அலுவலகத்தில் புதிய கட்டிடம் கட்டப்படுமா? இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், செங்கம் தொகுதியில் செங்கத்தில் உள்ள நீர்வளத்துறை அலுவலகம் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் ஆகியவை கட்ட 1.10 கோடி ஆகும் என கணக்கீடு செய்யப்பட்டிருந்த நிதி ஆதாரங்கள் ஏற்ப பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இதனை அடுத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கிரி, சாத்தனூர் சுற்றுலா மாளிகை சிதிலமடைந்துள்ளது, இது புதுப்பிக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த துரைமுருகன், இதற்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் உள்ளது. விரைவில் பணிகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்றார்.